அந்த சைவ சித்தாந்தம் மிக பழமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று சொல்லணும். ஏன்னா நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டோம் என்பது இல்லாம ஒரு சான்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கருதுனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த பாட்டு, கணியன் பூங்குன்றனார் கொடுத்த யாதும் ஊரே யாவரும் கேள். இப்ப எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லா உயிர்களும் எனக்கு உறவுங்கிறார். நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லணுமே. கவிஞர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற எந்த ஊரும் என்னுடைய ஊர்னு சொல்றார். எல்லா ஊரும் என்னுடைய ஊர். எல்லா உயிரினங்களையும் பார்க்கிறார். நீங்க மனிதன் என்கிற மட்டும் அல்லங்க, யாதும் ஊரே யாவரும் உயர்தனையாக வைத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என் உறவினர்கள்ட்டார். எப்படி எல்லாரும் என் உறவினராக எப்படி ஆக முடியும்? இப்ப இந்த வரிக்கு ஆழமான ஒரு கருத்து இல்லாம கணியன் பூங்குன்றனார் அந்த வரியை சொல்லியிருக்க மாட்டார். இதுக்கு விடை காணணும். எப்படிங்க எல்லா நாடும் என்னுடைய நாடாச்சு, எல்லா ஊரும் என் ஊர் எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த பிறப்புக்கு முன் நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தேன். அதுக்கு முந்தைய பிறப்பு இல்ல லண்டன்ல பிறந்திருந்தேன். அதுக்கு முந்தைய பிறப்பு அமேசான் காட்டுல இருந்தேன். இப்படி எங்கேயோ ஒரு பக்கம் நான் பிறந்து இருக்கிறனால எல்லா நாடும் என்னுடைய நாடு. நான் போகாத நாடே இல்லை, நான் பிறக்காத உயிரினமே இல்லை. எல்லா உயிராவும் பிறந்திருக்கு. நீங்க மற்ற உயிர்களை கணக்குல விட்டுட்டா கூட மனித இனம் 9 லட்சம் வேறுபாடுங்க. மனித இனத்துல நீங்க மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா உயர்தனையில 9 லட்சம் வேறுபாடு இருக்கு. அந்த 9 லட்சம் மனிதனாவும் நான் பிறந்திருக்கிறேன். எனவே எல்லாம் என் உறவு தான்ட்டார். ஏன் அவர் சொன்னார்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் என் சுற்றம். ஏன்னு சொன்னார்னு கேட்டா, நான் நேத்து அங்கதாங்க இருந்தேன். அது மாதிரி ஒவ்வொரு உயிராவும் பிறந்து வந்து வந்து போனதுனால கணியன் பூங்குன்றனார் சொன்னாரு, எல்லா உயிர்களும் என்னுடைய உறவுன்ட்டார். அதை உயர்தனையில வைத்துக் கொண்டு மனித இனத்தை சொல்லி யாவரும் கேளீர் என்ற சொல்லுக்கு சுற்றம்னு பொருளுங்க. எல்லாரும் என்னுடைய சுற்றம். எது நீங்க எந்த அவர் ஜப்பான்காரா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், எந்த ஊர் எந்த நாட்டு சார்ந்தவரா இருக்கலாம், அவர்லாம் யாருன்னா என்னுடைய சுற்றம்னார். அந்த வரியை சொல்வதற்கு இந்த சைவ சித்தாந்தமாகிய அடிப்படை கோட்பாடு காரணம். எனவே நமக்கு நம் சமயம் பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் கடந்த பிறப்பு என்பது ஒன்று உண்டு, இந்த பிறப்பு ஒன்று, இனி வருகின்ற பிறப்பு ஒன்று உண்டு. இது நம் சமயம் ஏற்றுக்கொண்டு இருக்கிற அடிப்படை. எனவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வரி விளங்கணும்னாவே நீங்க சைவ சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டாதான் அந்த வரி விளங்குங்க.